அப்படின்டா. அப்புறம் லட்சுமங்கள்லாம் வேணாமா, சீர் வைக்க இடம் பத்தாதான், பெரிய தாஜ்மஹால் கண்டி பிடிக்கணுமா, அப்பதான் சீர் வைக்க இடம் பத்துமா. சரி, கடா பிடிச்சுக்கணுமா, கடா நாங்க பிடிச்சுக்கு வந்துடுவோம். மண்டபம்லாம் நீங்க தான் பிடிக்கணும். 1 லட்சம் மொய் போடணுமா, அப்புறம் ஆளுக்கு 1 லட்சம் மொய் போட்டு அதுலயே 1 கோடி வந்துருமா. அம்புட்டு காசு அம்புட்டு சீரை வச்சு என்ன செய்வ நீ? மேக்கப் செட்டு காசு கொடுக்கணுமா, காசு ஐஸ் வாங்கி கொடுத்தா அது பிள்ளை குட்டிக்கு என்ன கொடுக்க. சுடுது சுடுது கஷ்டம் தான்டா. நீ செத்த கொஞ்சம் சொத்து ஊரம் போச்சு. ஏய் கொஞ்சம் சொத்து ஊரம் போச்சுடா சிவி. இந்த புள்ள பூராத்தியன் அவன் சொத்து எங்கிட்ட போகுது. அவன் திண்டி அழிச்சு பிடிவான். அப்புறம் எங்க சொத்து வாப்புது. எங்க பெரிய கலாட்டம் நடந்துருந்தாலும் போது. நான் உங்களுக்கு உப்பு தரேன்டா. உப்பு உங்களுக்கு என்னடா கூட்டாஞ்சோறு ஆக்க தெரியும்ட்டு கூட்டாஞ்சோறுன்றீங்க. கூட்டம் உட்காந்து வாங்க அந்த டேஸ்ட். ஐயோ முதல் நாய்க்கு போட்டு பாருங்க. நாய் உசுரோடு இருந்தால் அது பின்னாடி கொண்டு வந்து விடுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? சரி ஏபிசிடி உனக்கு தெரியுமா? ஹச்சுக்கு முன்னாடி வர எழுத்து என்ன எழுத்து? கோஸ்தால கட்ரி. என்னடா இந்த மாதிரி வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிந்தியாக்க? ஏபிசிடிக்கு ஹச்சுக்கு முன்னாடி வர எழுத்து ஜியா. எங்க சொல்லு ஏபிசிடியா? ஓபிசிடியும் கொப்பேன் தாடியா? ஏபிசிடி தெரியும்டா, கொப்பேன் தாடி. ஏலே ஏபிசிடி சொல்றா, கல்லு தாண்டா அடுத்து வர. நான் வந்து ஹச்சுக்கு முன்னாடி வர எழுத்து என்னன்னு சொன்னேன். அது சொல்லிட்டியா? டபிள்யூக்கு முன்னாடி வர எழுத்து என்னது? எக்ஸா? சரி 1000 5 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்தா ஒருத்தனுக்கு எவ்வளோ வரும்? சரி 200 ஒருத்தனுக்கு 73. இந்த இப்போ உங்கள் அம்மா மாட்டினா 200 ஒருத்தனுக்கு 73 ஒருத்தனுக்கு 22 பிரித்து கொடுத்தா மேதத்துக்கு எவ்வளோ வந்து கொடுக்க முடியும்? சொல்லுங்க. இப்போ ரொம்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்ச மாதிரி ஈஸியான கணக்கு சொன்னா இப்போ சொல்லி கொடுறி. நீ சொன்ன கணக்கு எனக்கு புரியல. 200 வந்து ஒருத்தனுக்கு 73 ஒருத்தனுக்கு 23 பிரித்து கொடுக்குறோம் 5 பேர்த்துக்கு. மீதம் இருக்கிற 3 பேர்த்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் சொல்லுங்க. கடவுளே என்னால் சொல்ல முடியாது. மாட்டிக்கிட்டா முருகா மாட்டிக்கிட்டா என்னால் சொல்ல முடியாது. 5 பேர் இருக்கான்.
இன்னொரு ஆட்டை கூட சொல்கிறேன். ஒருத்தனுக்கு 73. ஒருத்தனுக்கு 73, ஒருத்தனுக்கு 23. மீதம் இருக்கவனுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கலாம்? மொத்தம் வந்து மொத்தம் 200. 100 ரூபா முடிஞ்சு வச்சு இப்போ 3 பேர் பிரிச்சு கொடுக்கணுமா? 32 ரூபா. மீதம் 3 பேர்த்துக்கு 32 ரூபாயா? தவறு தவறு. 73 23 எவ்வளோடா? 73 23 மொத்தம் 5 பேர். 73 இருக்கிறது 200 ரூபா. 73 23 எவ்வளவு? அதைத்தான் சொல்கிறேன். 73 23 95 நேயர்களே கணக்கு பார்த்துக்குங்க. 73 23 எவ்வளோடான்னு தான் கேள்வி. ஏலே என்ன 93 இருக்குன்ட்டு அடிக்க வர தள்ளுறா. இல்லை 73 23 கூட்டினா எவ்வளோடா? 73 23 96 போயிடுச்சா? மீதம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 200ல் 200ல் 4 தான் இருக்கா? 104 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ வரும்? 3 பேர்த்துக்கு 104 பிரித்து கொடுத்தா எவ்வளோடா வரும்? 4 பேருக்கா 3 பேருக்கா? மீதம் இருக்குது எத்தனை பேர்? 5 பேர்த்தில் 2 பேர்த்து பிரித்து கொடுத்தாச்சு. மீதம் இருக்கவே 3 பேர். 3 பேர்த்துக்கு 104 பிரித்து கொடுக்குறான். 34 ரூபா. ஒருத்தனுக்கு எவ்வளோ வருது? 34 ரூபா. கால்குலேட்டர் போட்டு கணக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே மேடம் டக்கு டக்குன்னு சொன்னீங்க. 200 ரவுண்ட் அப்பில் இருக்குன்னா டக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னீங்க. மாட்டிக்கிட்டீங்களோ? நல்லா பேர் மாட்டுறேன். நல்லா கணக்கு போட்டால் நல்லா கணக்கு. நேர்களே இவங்க வந்து +2ல் வந்து மேக்ஸ் குரூப்பு பார்த்துக்குங்க. கேவலப்பட்டாது இதெல்லாம் போட்டு இதுதான் ஓடும். எனக்கு வியூஸ் வரணும்ல.